குழந்தைகளுக்கு ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் நண்பர்களின் முக்கியத்துவம் என்பதை அழகாக கற்பிக்கும் சிறிய கதை இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் குழந்தைகளுக்கான நீதி கதைகள் மற்றும் வாழ்க்கை பாட கதைகள் போன்றவற்றை கேளுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு புறா கூட்டம் இருந்தது. அந்த புறாக்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் செல்லும். ஒரு நாள் வயலில் பல நெல்மணிகள் கீழே சிதறி கிடந்தன. இதை மேலே பறந்து சென்று கொண்டிருந்த புறா கூட்டம் பார்த்தது. உடனே கீழே பறந்து வந்து நெல்மணிகளை கொத்தி தின்ன ஆரம்பித்தன. சட்டென்று ஒரு வலை வேகமாக அந்த புறாக்களின் மீது விழுந்தது. உடனே அனைத்து புறாக்களும் பயந்தன. அந்த கூட்டத்தில் இருந்த வயதில் முதிர்ந்த புறா மற்ற புறாக்களை பார்த்து, பயப்படாதீங்க, நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு முயற்சி செய்தால் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்றது. அனைத்து புறாக்களும் வலையில் சிக்கியதால் வேடன் மிகவும் மகிழ்ந்தான். வலையில் சிக்கிய புறா கூட்டத்திற்கு அருகில் ஒரு எலி இருந்தது. இந்த எலி புறாக்களோடு நல்ல நட்புறவு கொண்டிருந்தது. எலி புறாக்களை பார்த்து, நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இந்த வலையை கடித்து விடுகிறேன், பிறகு இதிலிருந்து நீங்கள் அனைவரும் தப்பித்து கொள்ளலாம் என்றது. எலி தான் சொன்னது போல வலையை கடிக்க புறாக்களும் ஒற்றுமையாக அதிலிருந்து பறந்து சென்றன. அதன் பின்பு தன் நண்பனான எலிக்கு நன்றி கூறினார்கள். இதை சிறிதும் எதிர்பார்க்காத வேடன் ஏமாந்து போய் மேலே பறந்து சென்ற புறா கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். இந்த கதையில் வரும் புறாக்களைப் போல நாமும் நம் நண்பர்களுடன் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் வெல்லலாம்.